ஏப்ரல் 23 உங்கள் ஓட்டு யாருக்கு? ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எந்த கட்சி நல்லதுன்னு தோணுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. மோஸ்ட்லி காசு வாங்குற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோ கால் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஸோ இது வந்து உண்மையை காட்டுறதை விட உண்மை இருக்கிற மாதிரி காட்டுது. ஆக நீங்கள் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே வந்துட்டீங்க. முக்கியமாக தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா என்டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். காசு கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போடலாமா? நம்மளுக்கு ஒரு தலைவரை பிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா? இல்லை நம்ம வீட்டில் சொல்கிறதுனாலையோ இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்ம வேலை பார்க்க இடத்துலக்கூடிய கொலீக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறனால அந்த ஒரு தலைவருக்கோ இல்லை அந்த ஒரு கட்சிக்கோ ஓட்டு போடலாமா? அப்படி ஓட்டு போட்டால் நம்மளுடைய அந்த ஓட்டுக்கான வேல்யூ வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த ஓட்டுக்கான ஒரு மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஓட்டினுடைய ஒரு வேல்யூவை ஜஸ்ட் ஒரு தியரியாக பார்க்காம ப்ராக்டிக்கலாக ஒரு சைக்காலஜிக்கலாக என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஓட்டுக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் நமது உளவியல் நண்பர் ராஜாராம் வந்து கலந்துருக்காரு. வணக்கம் ராஜாராம். வணக்கம். முதல் கேள்வியாக வந்து அரசியல் சார்ந்து போகாமல், அரசியலுக்கு ஒரு பேசிக்காக இருக்கும் ஆனால் வந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னோம்னாலே வெள்ளை சொக்கா வெள்ளை வேட்டி அப்படிங்கிறதான் வந்து பாரம்பரியமாக வந்து பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு முறையாக இருக்குது. ஏன் அரசியல்வாதிகள் வந்து எப்பயுமே வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணுறாங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு முந்தைய தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாவாகட்டும், காமராஜர் ஆகட்டும், இந்த மாதிரி ஆட்கள் வந்து வெள்ளை தான் அணிந்தாங்க. ஸோ அது மூலயமா வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க பியூரிட்டி அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நேர்மையாக இருக்கேன், நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம். ஸோ அதே வழியாக பின்பற்றி இப்போ இருக்க அரசியல்வாதிகள் ஆகட்டும், இப்போ வந்து டிஎம்கேல வந்து இருக்கிற லீடர்ஸ் ஆகட்டும், இல்லை புதுசாக வந்து டிவிகேல இருக்கிற லீடர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஒயிட்டை வந்து அது ஒரு ரெஃபரன்ஸாக தான் கொடுக்குறாங்க. நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு நேர்மையின் வெளிப்பாடாக ஒயிட் சொக்கா இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையை காட்டுறதை விட உண்மை இருக்கிற மாதிரி காட்டுது. ஆக உண்மையானவர்கள் தூய்மையானவர்கள் தான் வந்து ஒயிட் ட்ரெஸ் வியர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் உண்மையானவர்கள் தூய்மையானவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு பாரம்பரியமாக. ஆக மொத்தம் நீங்கள் சொல்கிறதும் உண்மையானது தூய்மையானது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒயிட் ட்ரெஸ் அணிச்சிட்டு வந்தனால இப்போ நம்ம கேள்விக்கு வந்துடுவோம். கட்சிகள்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் வந்து இருக்காங்க. சொல்ல போனோம்னா இது குற்றம் தான். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா தேர்தல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பணப்பட்டுவாடா ஒரு விஷயங்கள் செய்திகள் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அப்படி ஓட்டு போடுறனால அவங்களுக்குன்னு ஒரு கில்ட்னஸ் இருக்காதா? அது வந்து சைக்காலஜிக்கலில் எந்த மாதிரி வந்து சொல்லலாம்? நல்ல கேள்வி. அதாவது வந்து இப்போ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்றீங்க இல்லையா? ஆமாம். மோஸ்ட்லி காசு வாங்குற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோ கால் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஆமாம், மிடில். அவரோட அன்றாட சேவைக்காண்டி தினமும் அவங்களுக்கு காசு தேவைப்படுது ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான நிலையான இன்கம் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க சார்ந்து தான் இருப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் வந்து அவங்க ஒரு அரசியல்வாதி கொடுக்குற 500 1000 வந்து அவங்க அந்த டைமில் வந்து அவங்க கஷ்டத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலீஃப் கொடுக்குது. பட் ஆனால் அவங்க அந்த போடுற ஓட்டு தானே அடுத்த 5 வருஷம் நியமிக்குதுல்ல, அது அவங்களுக்கு தெரியாதா? அது வந்து அவங்க மைண்ட் செட்டில் வந்து நிற்காதா? அதாவது வந்து இங்கே இப்போ வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, இத்தனை வருஷம் ஒருத்தவங்க ஓட்டு போட்டிருக்கோம். ஆமாம். இப்போ நம்ம எந்த நிலைமையும் மாறலை, இதே தானே அடுத்து இருக்க போகுது. ஸோ பரவாயில்ல, நம்ம காசு வாங்கிட்டு அவங்களாம் உண்மையாக இருப்போமேன்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகே. அதுபோ இப்போ இது ஒரு டைப்னா இன்னொரு டைப் இருக்காங்க. நான் காசு வாங்குவேன் ஆனால் எனக்கு பிடிச்சவங்களை தான் நான் வந்து என்னோட ஓட்டை வந்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் என்னன்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியும், ஆனால் அது வந்து ஃபீல் ஆகாத அளவுக்கு பண்ணுறது. இங்கே வந்து என்னன்னா காக்னிட்டிவ் ரெசனன்ஸ் ரிடக்ஷன் நடக்குது. டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லலாம். ஓகே. அதாவது நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் அது வந்து என்னை பொறுத்தவரை அது தப்பு கிடையாது. அந்த மாதிரி வந்து அதாவது வந்து அந்த பிரெயின் வந்து அந்த ஃபீல் கொடுக்காம தப்பு பண்ணுறோன்ற ஃபீலே வந்து கொடுக்காத மாதிரி செட் பண்ணிடும். ஓகே. இது என்னன்னா இது பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெசன்ட் பயாஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, என்ன ஆட்சி அமையும் தெரியாது, யார் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து இப்போ எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த 500 ஒரு 1000 வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் நான் காசு வாங்குறேன். சரி, எனக்கு நல்லா இருக்குது, ஓகே இவங்க கொடுக்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டுறாங்க. ஆக மொத்தம் இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வரும், ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க,
ஆனால் உங்களுக்கு எந்த கட்சி நல்லதுன்னு தோணுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்ல மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயத்தை வந்து மக்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ கால்டு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து இந்த ஓட்டுக்கு காசு வாங்குற விஷயத்தில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெய்லி ரொட்டீன்ஸு அன்றாட வாழ்க்கையை வந்து ஓட்டுறதுக்காகவே தான் அந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இதை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணதாகணும். அதில் வந்து சைக்காலஜிக்கல் டைம்லாம் கரெக்டாக எடுத்து சொன்னீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருது. அதாவது வருங்கால தூண்கள் தமிழ்நாட்டின் அப்படிங்கிறப்ப தான் வந்து முக்கியமாக தேர்தல் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு டைம் வாக்களிக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க வந்து இந்த தேர்தலை வந்து அவங்க வந்து எப்போ டிசைட் பண்ணுவாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், இந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு? நல்ல கேள்வி. நானும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் தான். ஐ எம் ஆல்சோ. ஓகே, அதாவது வந்து இங்கே இப்போ வந்து இந்த ஏஜ் குரூப் இல்லை 18 to 21 இருக்குல்ல, இந்த டைமில் வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக சொன்னால் ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து கிரியேட் ஆகும். அதாவது வந்து நான் யார், நான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண வந்து அவங்க தன்னோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வயசாக இருக்குது. ஆமாம். ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். யாரை நம்பலாம், என்ன பண்ணலாம், நான் யாருன்னே அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கே அப்படி தான் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்து இவங்க சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பில் இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறதா இருக்கட்டும். இப்போ வந்து இப்போ டிஎம்கேன்னு எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஓல்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட ஹிஸ்ட்ரி தெரியும், அவங்க கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும், அது போக அவங்களோட ஸ்கீம்ஸ் தெரியும். ஆமாம். ஸோ அதனால அவங்க ஓட்டு வந்து ஈஸியாக இருக்கும், அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அவங்க ஐடியாலஜிலாம் தெரியும், அவங்களோட பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஓல்டு ஓட்டர்ஸ்க்கு. ஓகே, இப்போ நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதான் நம்ம இருக்கோம்ல, நம்மளுக்கு வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியுது, ஐடியாலஜிஸ் தெரியுது, இதெல்லாம் நமக்கு வெறும் கதையாக தான் தெரியும், ஒரு ஸ்டோரியாக தான் பார்ப்போமே தவிர. ஆமாம், அது வந்து நம்மளை பற்றி டீப்பாக தெரியாது. அது எஸ், அதான் அவங்க வந்து அந்த பாஸ்ட்டில் அவங்க ப்ரெசன்ஸாக வாழ்ந்துருக்காங்க. பட் ஆனால் நமக்கு வந்து அது ஒரு ஸ்டோரியாக இருக்கும், ஸ்டோரியாக தான் தெரியும். அந்த காலத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டோரியாக தெரியும். பட் ஆனால் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. ஓகே, அப்படி ஒரு ஸ்டோரியாக தெரியறனால இந்த இடத்துல வந்து ஹியூரிஸ்டிக் திங்கிங்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது அவங்க என்னென்னா பாஸ்ட்டில் எப்படி இருந்தாங்க, அந்த கட்சி எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் எது ட்ரெண்டில் இருக்குது, எதுக்கு வந்து நிறைய எமோஷ்னலாக சப்போர்ட் கொடுக்குறாங்க, மக்கள் எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்க, எது ட்ரெண்டில் இருக்குது, சோசியல் மீடியாவில் எது ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தான் ஓட்டு போட மோஸ்ட்லி இந்த நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக. ஓகே, கரெக்ட். ரொம்பலாம் வந்து க்ளீன்டாக டெப்த்தாலாம் அதை பற்றி யோசிக்காமல் இப்போ அதுக்கு யார் என்ன இருக்காங்க, என்ன ட்ரெண்டில் இருக்குது, இப்போ என்ன வந்து பேச்சு வழக்கில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, யார் என்ன பேசுகிறாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஓல்டு ஓட்டர்ஸ் எடுத்துக்குவோம். அவங்களுக்கு வந்து மெமரிஸ் இருக்குது, அந்த கட்சி பற்றின மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அந்த மெமரிஸ் தான் எமோஷனாக மாறுது. ஆமாம், அந்த எமோஷன் தான் லாயல்ட்டியாக மாறி இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த கட்சிக்கு நான் பரம்பரையாக ஓட்டு போட்டு வந்திருக்கோம். ஆமாம். ஸோ எங்கள் தாத்தா போட்டார், எங்கள் அப்பா போட்டார், இப்போ வந்து நாங்களும் அதே கட்சிக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாயல்ட்டியாக மாறி இருக்கு அந்த மெமரிஸ். இங்கே நம்மளுக்கு மெமரிஸே இல்லைன்னும் போது அது எப்படி லாயல்ட்டியாக மாறும்? அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, இப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காண்டி இது போட முடியாது. இப்போ அப்பா அம்மா வரைக்கும் தெரியும் இந்த கட்சினா என்னன்ட்டு. இப்போ தான் நிறைய கட்சிகள் புது கட்சிகள் வளர்ந்து வருது இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போட, அதாவது 18 to 19 வயசில் நம்மளை மாதிரி இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்ஸில் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பல பேர் வந்து ஆட்ஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கேம்பெயின், ஒரு மார்க்கெட்டிங், டிஜிட்டலைஸாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப டிஎம்கேவா டிவிகேவா அப்படிங்கிறதான் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஒரு ஜென்சி அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேருக்கு தான் ஓட்டி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 12 லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நல்ல கேள்வி. விஜய் சொல்கிற மாதிரி தான் இப்போ ட்ரெண்டு. டிஎம்கேவா டிவிகேவா 2 பேர் நடுவில் தான் போட்டின்ற மாதிரி இருக்காங்க. டிஎம்கே ஒரு பக்கம் அவங்க பண்ண ஹிஸ்ட்ரி, சாதனைகள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க ஸ்கீம்ஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஆடு, இப்போ கூட நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மேபி இப்போ கூட ஆடு வந்திருக்கலாம். ஒரு பக்கம் இவங்க இப்படி நாஸ்டாலஜிக்கலாக அவங்கள ட்ரெண்டு கொண்டு வராங்க. ஓகே, பழைய மக்களோட இதை தூண்டுவோம், அது பண்ணுவோம், அவங்க பண்ணது பழைய விஷயங்களை வந்து ட்ரெண்டுக்கு அவங்க பண்ண சாதனைகள். ஒரு பக்கம் டிவிகே அவங்க வந்து எமோஷனலாக கேம்பெயின் நடத்துறது, மக்களோட டேரெக்டாக கனெக்டில் இருக்கிறது, ஹேஷ்டாக்ஸ் நீங்கள் இன்ஸ்டாலே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே ட்ரெண்டு கொண்டு வருது. அவங்க வந்து எமோஷனலாக மக்களோட கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு நடிகராக இருந்து அது ஒரு எமோஷனலாக வந்து இப்போ அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க.
அதுவும் போக அவங்க கேம்பெயின்லாம் அவங்களுக்கு கொடுக்குற வரவேற்பும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மக்கள் வந்து தண்ணி பாட்டில் கொடுக்கறது, மாலை கொடுக்கறது, ஒரு பொம்மையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எமோஷனல் அட்டாச்மெண்ட் இதே எங்கிட்ட டிஎம்கேன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு தொண்டர்கள் வீட்டுக்கு போகிறது, டீ குடிக்கிறது, அந்த மாதிரி 2 பேருமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு இது போட்டியில் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கேன்னு சொல்கிறோம், அது ஏடிஎம்கேக்கும் பொருந்தும். ஆக நீங்கள் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே வந்துட்டீங்க. அப்புறம் இன்னொரு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய என்டிகே பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ்க்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்படின்னா சீமான் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ்க்கு வந்து என்டிகே பற்றின ஒரு புரிதல் வந்து எப்படி இருக்கும் சைக்காலஜிக்கலாக? இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா அவருடைய ஐடியாலஜி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். முக்கியமாக தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா என்டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பெயர் பெற்றவர் அப்படின்னா சீமான். அதனால தான் வந்து அவரை பற்றின ஒரு கேள்வி வந்து இப்போ நான் கேட்குறேன். கரெக்டாக என்டிகேக்கும் நல்ல கட்சி தான். அவங்க தமிழக மக்களுக்கு என்னென்னலாம் பயனுள்ளதாக இருக்குன்ற மாதிரி தான் ஸ்கீம்ஸ் நிறையா கொண்டு வராங்க. நீங்கள் சொன்ன மது ஒழிப்புன்னு ஒன்று விஷயம் இருக்கு, அது கவர்மெண்ட்டுக்கு பல கோடி அதுலேருந்து தான் ப்ராஃபிட் வருது. அப்போ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறது மூலமாக நீங்கள் அதுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து குறையும் இல்லையா? கண்டிப்பாக பல கோடி அதுக்கு நீங்கள் வந்து அந்த மது கொடுக்குது. ஆமாம், அதுக்கு என்ன மாற்று வழி வச்சுருக்கீங்க? இப்போ வந்து ஐடியாஸ் இருக்குது, ஓகே, நல்ல சூப்பர் ஐடியாஸ், பசுமை இது கொண்டு வராங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது? இப்போ இருக்கிறதுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலான்ற இதுவும் ஐடியாவும் வேணும். ஸோ திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப ஒரு டிஃபெக்ட் வருது, அந்த டிஃபெக்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறப்ப என்டிகேக்கு வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதம் தான். ஸோ டவுட்டு தான். அடுத்த கொஸ்டினுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொன்னோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் எமோஷனலாக ரிலேட் ஆகும். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்டை ஒரு கொஸ்டின் கேட்டேன், என்னடா எலெக்ஷன் வரும்போது யாருக்கு ஓட்டு போட போகிற அப்படின்னு கேட்குறப்ப, போடா அங்கிட்டு யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டேன். அதனால் எனக்கு வந்து ஓட்டு போடவே எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் ஓட்டர் ஐடி எடுக்கலை அப்படின்னு வந்து முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட அவனுக்கு 18 ஏஜ் தாண்டி இருக்குது, 19 வயசு வரப்போகுது அவனுக்கு. இவன் இப்படி சொன்னோன்னே அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறத ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சாக்குகள் சொல்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன? நல்ல கேள்வி. நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே, அவர்கிட்ட கேட்டப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு. அதான் ஒரு மெயின் ரீசன். என்ன சொல்கிறது, இப்போ வந்து டிஎம்கே மாதிரி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை இப்போ புதுசாக வர கட்சிகளாகவும் இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. யார் கரெக்டுன்னே தெரில, யார் நம்புறதுனே தெரில. அவங்க அம்மா அப்பா என்னன்னா இங்கே சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இந்த இதுக்கு சொல்கிறான். ஸோ அந்த கன்ஃபியூஷனை என்ன பண்ணுறாங்க, குழம்பிடுறாங்க, என்னடா ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அப்படி சிம்பிளாக சொல்லணும்னா சைக்காலஜி டேர்மில் டெசிஷன் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும், ஆனால் கிளாரிட்டி இருக்காது. அப்படின்னுங்கும்போது நீ டெசிஷனே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் ஆயிரும். ஸோ அதனால இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க, நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடியே இன்ன வரைக்கும் இல்லை. என்ன சொல்கிறது, எடுக்க அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த கன்ஃபியூஷன் இருக்குப்பா, இந்த புது கட்சிகள் வருது, இந்த கட்சியெல்லாம் இருக்குது, இப்போ வந்து எல்லாருமே கன்ஃபியூஷன் தான் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் முடிஞ்சிரும்ல அடுத்த ஒரு ஓட்டுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு கிளாரிட்டியாக எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் ஓட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, எதை சூஸ் பண்ணுறேன்னு தெரில, நான் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, இதுலேயே நான் டிசிஷனே எடுக்கலைன்னா எனக்கு அந்த ஒரு கில்ட்டினஸ் இருக்காது, அதனால நான் அப்படியே விட்டுறேன், நான் ஃப்ரீயாக இருக்கேன். அவங்க அப்போதைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த தலைவலியே வேணாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறேன், தள்ளப்படுறாங்க, அவ்வளோதான். தற்போதைய தேர்தலில் வந்து எல்லா கட்சிகளும் எல்லா மக்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து ஃபேன் பேஸாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். அது வந்து ஓட் பேஸாக மாறுமா, ரசிகர்கள் எல்லாரும் வாக்காளர்களாக மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு தான் கேள்வியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இது சைக்காலஜிக்கலாக வந்து எப்படி பார்க்கலாம்? ஏன் அப்படின்னா இப்போ நடந்த பிரச்சாரங்களில் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவில் கூட்டம், அதை வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் சரி, ஓல்டேஜ் மக்களும் சரி, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்குது. அது வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்கா, இல்லை இது கன்ஃபார்மாக ஓட் பேஸாக மாறுமா அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா, டிவிக்கு சப்போர்ட்டுன்றது வந்து இப்போ பொலிட்டிக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, அது வந்து சினிமாலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதாவது ஒரு நடிகனுக்கும் ரசிகனுக்குமான பந்தம்னே சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டாக உருவாயிடுச்சு. மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து மூவிஸில் வந்து அவர் ஃபைட் பண்ணுறாரு, கரப்ஷன் எதிர்க்கிறாரு, ஒரு ஃபேர்னஸ்காண்டி போராடுறாரு, ஒரு ஜஸ்டிஸ்க்காக அவர் கொடுக்குற ஒரு படத்தில் இருந்து அப்படிங்கிறப்ப அதை வந்து எமோஷனலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ரியல் லைஃப்லேயும் அப்படி இருப்பார் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, இவ்வளோ இது பேசுகிறாரு, சரி இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா ஏதாச்சும் மாற்றம் நிகழலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல என்னன்னா, ஒரு ரசிகன் தொண்டனா மாறுறான் அப்படின்போ அது ஒரு பெரிய இதில் இப்போ எம்ஜிஆருக்கு நடந்துச்சு இல்லையா, எம்ஜிஆர் வந்தார், அந்த மாதிரி
நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்து இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது அதாவது ஒரு ரசிகனாக இருந்து தொண்டனாக மாறுறது ஒரு எமோஷனாக மாறுறான். பட் வந்து அந்த ஒரு எமோஷன் வந்து வாக்கா மாறுமா அப்படிங்கிறதா வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. நீ முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் மெமரிஸ் வந்து எமோஷனாக மாறும், எமோஷன் தான் லாயல்ட்டியாக மாறணும். இங்கே எமோஷனே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டாக உருவாயிருச்சு இல்லையா, அது லாயல்ட்டியாக மாறி, அது லாயல்ட்டியாக ஏற்கனவே மாறிடுச்சு. இப்போ சினிமான்னு பார்க்கும்போதே ஒரு படம் வரேன்னா அவ்வளோ பேர் கொந்தளிச்சு போகிறான் இல்லையா, அப்போ அந்த லாயல்ட்டி இருக்குல்ல, ஓட்டா மாறுன்றது கருத்தாக இங்கே முன்வைக்கப்படுது. ஓகே ஓகே ஓகே. சைக்காலஜிக்கலாக சொல்லணும்னா ஹேலோ எஃபெக்ட் இங்கே வந்து அப்ளை ஆகுது. அதாவது வந்து அவர் ஆக்டர்னு தெரியும், ஆமாம், ஆனாலும் அவரை வந்து பிரெயின் வந்து நம்மகிட்ட ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி லீடராக தான் செட் பண்ணி வச்சிருக்கு, அப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே. அதனால வந்து அந்த ஒரு லாயல்ட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து ஓட்டா மாறும் அப்படின்றீங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஒரு சோஷியல் மீடியா பார்த்து போகிறது கிடையாது. இப்போ நம்ம இருக்கோம்னா நம்மளுடைய அம்மா அப்பா இந்த கட்சிக்கு வந்து போடு, நம்ம வந்து வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இது மாதிரி பியர் இன்ஃப்ளூயன்ஸ், அதான் நம்ம காலங்காலமாக ஒரு இதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இது போகணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் சேர்ந்தோம் அப்படின்னா இந்த கட்சிக்கு போடுங்கடா. இப்போ நம்ம ட்ரெண்டிங் ரீல்ஸாக கூட இப்போ இருக்குது. அதாவது ஒரு 10 பேர் குழுவாக இருப்போம், அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியாக இருப்பாங்க. அப்படி ஒரு குழுவாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இல்லை அப்போ நம்ம ஒர்க் போகிற கொலிக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கட்சியை வந்து ஆதரவு பண்ணுறப்ப அந்த இப்போ நான் இருக்கேன், இப்போ உங்களை மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேரும் வந்து சேர்ந்து ஒரு கட்சியாக இருக்கிறப்ப நான் ஒரு வேறு கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி வந்து தனித்து அவங்ககிட்ட போய் பேசுறது, என்னோட கட்சியில் இந்த விஷயங்கள் இருக்குது, அவங்களுடைய அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எப்படி வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சைக்காலஜிக்கலாக? நல்ல கேள்வி. அவங்க ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள்லாம் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக குரூப் இருக்கும். ஆமாம். இப்போ 4 பேர் இருக்கீங்க, நீங்கள் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கீங்க, அவங்கள பற்றியே யோசிக்கிறீங்க, அவங்க கேம்பெயின்லாம் போகிறீங்க. இப்போ நான் மட்டும் டிவிக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து குரூப்பில் வந்து ஒரு கருத்து முன்வைக்க முடியாது. இப்போ டிவிக்கே சார்ந்த ஒரு கருத்து, இப்போ நீங்கள் டிஎம்கேவா இருக்கீங்க, ஓகே, இப்போ டிவிக்கே சார்ந்த நான் ஒரு கருத்து முன் வச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, ஐயோ உங்களை அப்போஸ் பண்ணி பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட கருத்தை என்னால் முன்வைக்க முடியலை. உண்மைதான். ஏன்னா 3 பேர் இங்கே மெஜாரிட்டி இருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் டிவிக்கேன்னு சொல்லும்போது இங்கே ஒரு டிபேட் நடக்கும். ஓகே. ஸோ இதனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் குரூப்லேயே சேர ஆரம்பிப்பேன். இப்போ நான் கருத்தை முன்வைக்க மாட்டேன், ஆனால் உங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிப்பேன், உங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பேன். டிஎம்கே பற்றி பேசுவீங்க, அவங்க ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவீங்கன்னும் போது இது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், என்னை தேட ஆரம்பிக்கும். ஓ இவ்வளோ இருக்கா, நம்ம இப்போ புது கட்சி வளர்ந்து வருது, இதாட்டி இவ்வளோ பெரிய கட்சி வளர்ந்து வந்திருக்கு இவ்வளோ நாட்கள், அவங்க என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா. ஓகே. ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அவங்கள. ஆனால் இது ஒரு விதத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு தனித்து ஒரு இதில் நின்றுருக்கேன். பட் ஆனால் வந்து ஒரு குழுவாக நான் பார்க்குறப்ப நான் வந்து தனித்து நிற்கக்கூடாது, அந்த குழுவோட நான் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. பட் அது வந்து ஒரு தவறான ஒரு மைண்ட் செட் இல்லையா? இதில் ஒரு மேஜர் ட்ராபேக் என்னென்னா, நம்ம வந்து லோன்லேயே ஃபீல் பண்ணுறோன்றதுக்காக ஒரு குரூப்பில் அது அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது, ஆனால் அந்த குரூப்பில் இருக்கணுன்றக்காண்டி நம்மளும் போய் சேர்ந்துடும் இல்லையா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க சேர்ந்துடும், அம்மா அப்பா சொல்கிறாங்க சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி. இப்போ வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, நான் மட்டும் இப்படி தனியாக இருக்கிறது, மெஜாரிட்டி பண்ணுறாங்களோ அப்பா இதுக்கு டிஎம்கேக்கு போடுறாங்க, அம்மா டிஎம்கேக்கு போடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு இது பண்ணணும், அப்போ என் தனியாக எதுக்கு இது பண்ணணும், அவங்க அப்புறம் என்ன நினைப்பாங்க என்ன அப்படின்றதுக்காண்டி நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும் அதில். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மைனாரிட்டி பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வராங்க. அந்த ஒரு சைக்காலஜி டேம் இங்கேருந்து இது இங்கே அப்ளை ஆகுது. இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டிங்கை வந்து தவிர்க்கிறாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது அந்த ரேட்டிங் குறையுது இல்லையா. இங்கே ஒரு அவேர்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதுனா அவங்க ஓட்டிங் பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. இவ்வளோ இந்த கட்சி இவ்வளோ பண்ணுறாங்க அதெல்லாம் பேசும்போது அவேர்னஸ்க்காண்டி இவங்க ஓட்டிங் போடுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஒரு எலெக்ஷன் பற்றின ஒரு விஷயம் எதுவுமே தெரியாத ஒரு நபர் வந்து ஒரு குழு இருக்கிறப்ப அந்த மெம்பர்ஸ் மூலியமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு விதத்தில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, சரி முடிச்சிருவோமா? முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தகவலாக அது கண்டிப்பாக இருக்கும். கடைசியாக ஒன்றே மட்டும், நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டேன், நீங்களும் நல்லா அந்த மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நல்லா சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்கிட்டையோ இல்லை அப்படின்னா மக்கள்கிட்டயே கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? ஏப்ரல் 23 உங்கள் ஓட்டு யாருக்கு?